தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே எனக்கு ஏதோ ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் இல்லை, இந்தியாவே துக்க வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்க்குறேன், ஏன் இந்த சமூகம் வந்து அந்த போலியோ அட்டாக் ஆனவனுக்கு கால் கை மட்டும்தான் ஊனமாகும், ஆனால் இந்திய சமூகத்துக்கு மட்டும் மூளையே, மனசாட்சியும் மூளையும் வந்து போலியோ அட்டாக்ல மாட்டிக்கிறான். நம்ம வெறும் ஆணா பெண்ணா அரவாணியில் திருநங்கைகளா திருநம்பிகளா மட்டும் பிறக்கிறது இல்லை, சாதி பிசாசுகளாகவும் பிறக்கிறோம் எல்லாருமே. டோட்டலாக 140 கோடி பேரும் எல்லார் கையிலும் ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் நோய் பரவி இருக்குது. அவன் கொஞ்சம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவன் கொஞ்சம் கம்மியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் நோய் பரப்புகிற ஒரு கிருமியை நம்ம சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டோம். அந்த கிருமி ரொம்ப சேஃப்டியாக வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிடுது. அது புள்ள பெக்கிறதே வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுறதுக்கு தான். நேற்று ஒருத்தன் பேட்டி ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆண்டாள் வந்து ஒருத்தர் திட்டினாரு, அவர் காணாமல் போயிட்டாரு. ஆனால் ஆண்டாளை கொண்டாடினோம் வந்து எல்லாருமே, எல்லா பட்டர்களும் வெளிநாட்டில் போய் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, சௌகரியமாக இருக்கிறாங்க. அதனால் ஆண்டாளை நீங்கள் படமாவோ புக்காவோ வச்சுக்கோங்க அப்படின்றான். அவன் தான் வந்து ஒரு பெரிய அறிவாளின்னு வேற இவங்கெல்லாம் கொண்டாடுவானுங்க. அப்போது இந்த சமூகத்தினுடைய அறிவுன்றது என்ன அப்படின்றது ரொம்ப காலம், இப்போ தோழர் சொன்னது போல் இந்த கருந்துளை நாவலுக்காக நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா, தத்துவம்ன்றதே இந்த சமூகத்தாண்டை இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒரு மனிதனை வழிநடத்தும் தத்துவம்ன்றது ஆதி காலத்திலேருந்தே ஒரு 3000 வருஷங்களாக ஹெராக்லிட்ஸ்லேருந்து தத்துவம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. அது பல விதங்களில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு கருந்துளைன்னு ஒன்று கருந்துளைன்னு யாரையும் கண்ணால் பார்க்க முடியாது. கருந்துளைன்றதே ஒன்று 200 சூரியன்களை ஒரே டைமில் விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரிய விட்டம் கொண்டது கருந்துளைன்றது. கருந்துளை வந்து சூரியனை விழுங்கிடுச்சுன்னா கூட அந்த ஒலி கூட வெளியேற முடியாது. ஏன்னா ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சாதான் ஒலி கூட வெளியில் வர முடியும். அப்போ அந்த அளவுக்கு இருட்டான ஒரு கருந்துளையை நான் அதுக்காக தான் கருந்துளைன்னு ஒரு டைட்டில் வச்சேன். ஏன்னா கருப்பு மேலே எனக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்பயர் இருக்கும். கருப்பு வந்து இந்த மண்ணோட ஒரிஜினல் கலர், மற்றது எல்லாமே கலப்பு தான். என் மனைவி சோப்பா இருப்பா, அதனால அவள் வந்து இந்த மண்ணுக்கு கலப்பு, இந்த மண்ணுக்குள்ள தான் இருந்திருப்பா, ஆனால் கலப்பு. அதனால சோப்பா இருக்கிறதுன்றதுலாம் இல்லை. அதாவது இந்தியாவே வந்து உலகத்தில் அமெரிக்கா நிறைவேற்றுமை உள்ள நாடு, யூரோப் வந்து நிறைவேற்றுமை உள்ள நாடுன்னுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நிறைவேற்றுமையை இங்கே தான் வந்து பயன்படுத்தினானுங்க. அதுதான் வர்ணாசிரமம். அந்த வர்ணாசிரமத்தில் மேலே இருந்து பாருங்க, மேலே ரொம்ப சவப்பாக இருப்பான், அடுத்துக்கிறவங்க கொஞ்சம் பாதி டீயில் டிகாஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அடுத்த டிகாஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லாஸ்ட் டிகாஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நீங்கள் அது வந்து இந்த படிநிலை தான் வந்து நம்மளை ரொம்ப சீரழிக்கும். இந்த புக்கு தோழர் அலெக்ஸ், நான் இன்னொன்று நினச்சேன், இந்த மோகன் தான் இந்த புக்கு எழுதினார் ரொம்ப காலமாக நினச்சின்னு. நான் கொஞ்சம் ஆஃப் மைண்ட்லேயே ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை எனக்கு மோகன் தான் சொல்லுவாப்புல. நான் வந்து வேங்கை வயல் தலைவா நீதான், ஐயோ என்னடா இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல இதை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஒரு ஏற்கனவே என் கையில் ஒரு 50-60 புக்குங்க வந்து விருது கொடுக்குறவங்களுக்காக அமுச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படா இதெல்லாம் வாசிக்கிறோம், மலைக்கு எனக்கு தூக்கமே வரமாட்டேன்து. அது கூடவே பொருள் இன்னொரு புக்கு எத்தனை 100 பக்கம் இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் அற்புதமாக ஒரு சின்ன புக்கு, டக்குன்னு அதை வாச்சா அது இவரை தோழர் சொன்னாங்கல்ல, நகைச்சுவையாக பேசுவார்லாம், அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதிக்க, எக்ஸலன்ட் ரைட்டிங். அது உண்மையாகவே சொல்கிறேன். அப்போ தான் நான் மோகன் எழுதினாருன்னு நினச்சிருந்தேன். மோகன் எப்படி எழுத்தாப்புல, ஐயோ என்னடா இது, நம்ம ஏற்கனவே நல்லா எழுது தோழா, நல்லா பேசுகிற எழுதுன்னு சொல்லுகிறோம், இவ்வளோ பெரிய போட்டியாளர் கூட வச்சுனுக்கிறோமா, இதனால் தாங்கவே முடியல. அப்புறமா தான் நான் பார்க்குறேன் இதா அலெக்ஸ். அப்புறம் நான் நினச்சேன், யாருன்னா சரி நம்ம தோழனுக்கு ஈக்குவலான யாரோ ஒரு நண்பர் இருப்பார் பொழுது, நம்ம போய் அவரை கட்டி அணைங்கன்னு பார்த்தேன். நான் எங்கே அந்த தோழனை காட்டுங்கன்னா தோழ உட்காந்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் மோகனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா வந்து சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு இளைஞன் இந்த மாதிரி இருக்கிறதுக்காகவே நான் உண்மையாகவே மோகனுக்கு சல்யூட் பண்ணேன். ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு புரிதல் ரீதியாக அரவணைக்கிறதுல விஷயங்களை பகிர்ந்து அந்த நேர்மை, இளைஞனுக்கு அந்த நேர்மை இருக்கணும். வந்தோம், கூட்டம் பார்த்தோம், பேசணும், பேச்சை கேட்டோம், போனோன்றதாலேயே நாசமாகின்னு இருக்கிற ஒரு சமூகம். எப்போ எல்லாருமே பாதிக்கப்படுறோம். எவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு கலெக்டர் கூட மதிக்க மாட்டேங்குதுங்க ஜனங்க. நான் இன்னைக்கு பார்க்குறேன், இப்போ எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. தோழர் வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்கிறார். ஏன் வந்து அந்த பிரச்சனை நடந்தது, மலம் ஏன் கலக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் நம்மளும் நிறைய நியூஸில் பார்த்துருப்பான். ஆனால் அங்கே யார் புகார் கொடுத்தாலும் அந்த 3 பேரையே கொண்டு போய் டார்ச்சர் பண்ணிக்கினே இருக்கிறாங்க.
ஒருத்தனை கூட்டின்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை கொண்டாந்து ஒரு அப்போ தான் பாஸ் பண்ண வந்து ஒரு கேரக்டரை கொண்டாந்து விட்றாங்க. அது வந்து யாரையும் ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சு ஒரு ஒரு திரைக்கதை எழுதி ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் மரியாதை. ஏன்னா ஒரு 3 பேர் உயிர் பாதிக்கப்பட போது, ஒரு ஊரே பாதிக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அந்த குழந்தைங்க செத்து போயிருந்தா என்ன ஆகும், அவங்களுடைய தன்மான என்ன, சுயமா எதை பற்றியுமே யோசிக்கல. அவன் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு பார்க்குறான். அப்புறம் இன்னொரு கேரக்டர் அண்ட கொடுக்குறாங்க. அந்த கேரக்டரும் அதே திரைக்கதையாக தான் எழுதுது. அப்போ ஒரிஜினலாக யாருக்கும் புலன் விசாரணை பண்ணுன்ற ஆசையே கிடையாது. இந்த அதிகாரம் நம்ம இப்போ ஸ்டாலின் வந்து நம்ம திட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அவரால் கூட என்ன பண்ணிட முடியும்? இந்த சமூக அமைப்பே அப்படி இருக்கு. சமூகமே நோய் தொத்தி போயிருக்குது. ஏன்னா ஒரு 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 கலெக்டர் வந்து நான் பார்த்தேன் முந்த நாள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து, ஏப்பா நீ பண்ணுறது சட்டவிரோதம், மேல் பாதியில் நீ பண்ணுறது சட்டவிரோதம், நீ உள்ளப்பா, அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கல. அது மாதிரி ஒரு நெருக்குதல் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அந்த சச்சரவுகளாம் காரணம் இந்த மாதிரி சட்டவிரோதம், நீங்கள் அவங்கள கோயிலுக்குள்ளே அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அவனுங்க யாருமே மதிக்கவே மாட்டுறானுங்க. அப்போது ஒரு அந்த சாதி எவ்வளோ தூரம் அந்த பேய் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்கள டிசைன் பண்ணி வச்சிருக்கு. அதாவது பொம்பளைங்களுக்கு தான் பேய் பிடிக்கான்றானுங்க. அந்த சாதின்றது ஆண் பெண் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு தான் பேய் பிடிக்கும், எங்கேயா டாக்டருக்கு பேய் பிடிக்குதா, வக்கீலுக்கு பேய் பிடிக்குதான்னு. ஏன் சாதி பேய் எல்லாருக்கும் தானே பிடிக்குது. அப்போ அந்த பேயை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னா, எனக்கே தோணுச்சு. இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க நம்ம எல்லாருமே பௌத்தத்துக்கு மாறிடலாம். பௌத்தத்துக்கு மாறிட்டா கூட மறுபடியும் சிங்கள வந்து ஈழத்தமிழர்களை அந்த சிங்கள பௌத்தர்கள் தானே அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வந்து நான் மோகன் சொல்வேன், நம்ம ஒரு எப்பயாவது ஒரு கூட்டம் நடத்தினோம்னா குறைந்தபட்சம் ஒருத்தர் வந்து நான் தன்னை பௌத்தனா அறிவிச்சுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தனம். எனக்கு புக்கு கொடுக்க வேணாம், துண்டு போட வேணாம். ஒரே ஒரு ஆள் வந்து நான் பௌத்தனா அறிவிச்சுக்கிறேன், நான் என்ன இன்னைக்கு அறிவிச்சுக்கிறேன், நான் என்னைக்குமே நான் பௌத்தம் தான். ஆனா நான் இன்னைக்கு வந்து உறுதியா சொல்றேன், இந்த கழிசடை மதத்தை ஒருபோதும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய சந்ததியினர் ஒருத்தராவது அதன் பக்கம் போக அணுக மாட்டேன். உங்களுக்கே தெரியும், என் மகளுக்கே வந்து நான் பௌத்த முறைப்படி தான் பண்ணேன். ஆனா இந்த முறை நான் எந்த சாமியாரை கூட, அதுக்கு கூட ஒரு பாலி மொழி பேசின்னு இருக்கிற ஒருத்தன் வந்து என் உயிர் எடுக்கிறான். அது ஒரு வேணாப்பா, அதை நிறுத்துப்பா, முதல்ல என் மொழியிலேயே சொல்லுப்பா, என் அசிங்கமா திட்டு வாழ்த்தி பேசு, எதுவாக இருந்தாலும் என் மொழியில சொல்லு. எனக்கு ஒரு அற்புதமான மொழி இருக்கு. அந்த அடிப்படை அறிவை நான் இன்னில இருந்து நான் என்னை உலகத்துக்கு பௌத்தனாவே அறிவிச்சிருக்கேன் இந்த மேடையில. நான் இதை சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இதன் வழியா நம்ம சாதிச்சிட போறோமா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனா ஒரு புத்தகம் போடுறதால என்ன ஆயிட போறேன், ஒரு துண்டு போடுறதால என்ன போறேன். ஆனா நம்ம கூட்டம் எப்போ நடத்தினாலும் குறைந்தபட்சம் நம்ம ஒரு 10,000 பேர் மிக விரைவில் பௌத்தர்களா மாற போறோம். இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை தான். ஏதோ போயிட்டு மறுபடியும் உட்காந்துக்கணும், மணி தட்டிக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், காவி துணியை போட்டுக்கணும், இப்படியே திரும்பி இருக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா எங்க மேல நீ கை வச்சிட முடியாதுடா. நாங்க ஒன்று, ஏன்னா 80 ஓட்டு தான் இருக்குதுன்னா ஓட்டு போட மாட்டேன்னா கூட அவன் பயப்பட மாட்டான். பெரிய அச்சம் வராது அவனுக்கு. அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் தான் வருத்தப்படுவான். ஆனா ஒரு பெரிய மாசு வேற ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனா நான் வந்து மதம் மாற போறேன்னு சொன்னா இங்க இருக்கிற குள்ளநெறி கூட்டத்துக்குலாம் ஒரு கிடுகிடுப்பு வரும். கொலை நடுக்கம் தர்றதுக்கான ஒரே வாய்ப்பு நம்ம மதம் மாறும். ஏன்னா எந்த வழியில போனாலும் கலெக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க வாங்க என் கூட கோவிலுக்கு, பூட்டு போட்டு சாவி வச்சுருக்கான். பூட்டை உடைங்கன்றான், அது தோழ வேண்டுன்றான். பூட்டை உடைங்கன்னா வந்து ஐயோ பூட்டுக்கிட்ட உடச்சிட போறாங்கன்ட்டு வந்து திறந்து விடுறான். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து காலத்தின் கட்டாயத்தின் பேர்ல வந்து பாரு, நாங்கெல்லாம் வந்து சட்டவிரோதம், நீங்க வந்து கண்டிப்பாக மக்களை கோவிலுக்குள்ள போக வைக்கணும், கோர்ட் உத்தரவு இருக்குது, அரசும் வந்து ரொம்ப கடுபடியா இருக்குதுன்னா ஒருத்தனும் அசைய மாட்டான்றான், யாருக்குமே பயப்பட மாட்டான். அப்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னாக்கா ஒரு கற்பனையான ஒரு சாதிய வெறி. ஏன்னா அந்த சாதி ஏன் இப்ப அவ்வளவு இருக்குமாக்குதுன்னா ரொம்ப அஞ்சுறான். நம்மலாம் அறிவாளி நினைச்சா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு தானடா கிடைச்சது. எவனாவது பொருளாதாரம் படிக்கிறதுக்காக வெளிநாடுக்கு போயிருக்கிறீங்களாடா? நீங்க எவனாவது தத்துவம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கிறீங்களாடா? எவனாவது அறிவியல் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கிறீங்களா? தன்னுடைய முதல் தலைமுறையிலேயே ஒருத்தர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். படிக்கும்போது இடையில சின்ன சின்ன ஆய்வுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு அறிவாளி, ஒரு இசை எடுத்துக்கங்க, டாப், அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய மாஸ்டர். ஒரு திரைப்படம் எடுக்கணுமா, இலக்கியம் எடுக்கணுமா, எல்லாத்திலையும் அவ்வளோ அறிவு வீச்சோட வரக்கூடியவங்களை பார்த்துட்டு இவனுங்களுக்கு அச்சமா இருக்குது. நம்ம கையில் இல்லாதது ஒன்னே ஒன்று நிலம். தொடரே எழுதுனது போல அங்கே 5 சமூகங்களுக்கும் நிலம் இருக்குது. ஆனால் அந்த 2 சமூகத்துக்கு நிலத்தை பறிக்கப்பட்டுருக்காங்க. அப்போ பறிச்சிட்டதாக அவங்க என்ன பண்ணுவாங்க? நிலம் எனக்கு ஒரு சக்தியா இல்லைங்க, நான் எவனையோ அண்டி தான் நான் வாழ்ந்தாகணும். இப்போ இந்த கேடுகட்ட மனநிலையில் இருக்கிறவனை நம்ம நல்லா திட்டுறோம், கேடுகட்டவான்றோம், அயோக்கியன்றோம், என்னன்னோ நம்மளால அவ்வளோதான் செய்ய முடியும். அவன் வந்து வெட்டிட்டு போயிடுறான். ஒரு பையனை வந்து இவ்வளோ பெரிய பயப்படவே மாட்டானுங்க, எதுக்குமே அச்சமே கிடையாது. ஏன்னு சொன்ன அச்சன்னா அது ஒரு பொறிக்கை தானே, அது அச்சமற்ற வீரம் கிடையாது. அது ஏன் போய் பதுங்கிக்கிறானுங்க, நான் தான் வெட்டினேன்னு எவனா வந்து சொல்றானுங்களா? ஓடி ஒழிஞ்சுக்கிறானுங்க.
மலம் கலக்கிற அளவுக்கு இருக்கின்ற வீரம் இருக்குதா உனக்கு? நான் தான் கலக்கணும்டா, அந்த ஜனங்களை பாதிக்க வைக்கிறேன், எவனுக்காவது வீரம் இருந்துதா? அவங்கள கோழை எதுக்குடா இவ்வளோ பெரிய அசிங்கத்தெல்லாம் பண்ணுறீங்க? வெட்கக்கேடான இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்களாம் இப்போ இந்த முதல்ல வந்து எழுதுறவங்க இங்கே நிறைய இளைஞர்கள் எழுத வரலாம். இதுவே ஒரு புத்தக கடை தோட நல்ல உயர் சாதி தாழ்ந்த சாதி சொல்ல விட, நான் தாழ்த்தப்பட்டவனா என்ன தாழ்த்தினவனா உயர்ந்தவனா? நான் வந்து உயர்ந்தவனா உங்களை எப்படி தாழ்த்துவேன்? ஒரு தாழ்ந்தவன் தானே இன்னொரு மனிதனை தாழ்த்த முடியும். அதனால இனி எவனும், நான் எப்பவுமே அது மாதிரி எழுத மாட்டேன். உயர் சாதின்ற வார்த்தையே கேவலமான வார்த்தைன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்குது உயர் சாதியாடா? நீங்களா உங்க பண்புலையும் உயர்வு கிடையாது, உங்க எண்ணத்துல உயர்வு கிடையாது, உங்க செயல்ல உயர்வு கிடையாது. கேடுகட்ட செயல்களை செஞ்சுட்டு உயர் சாதி. உயர் சாதினா இல்லடா, ஒரு மானுட பண்பு கூட இல்லாத நான் தன்னை உயர் சாதி, தாழ்த்த சாதி தாழ்த்தப்பட்ட சாதின்றவங்க கையில இருக்கிற அன்பு இவ்வளவு நசுக்கி நாசமாக்கப்பட்ட பிறகு அவங்க அன்போடு இருக்கிறாங்க. கேடுகட்ட பயல்கள் தான் வந்து ஆயுதங்களை ஏந்தி ஊர்வலம் போறோம், கலாச்சார படைன்றாங்க. ஏன்னா நாங்கள் மெழுகுவத்தி ஏந்தி தண்டா போய் நகரோம், அடிப்படுறோம், உதப்படுறோம். எங்க தண்ணியில மலத்தை கலக்கிற, என் வாயில மலத்தை திணிக்கிற, புல்லட் ஓட்டினா வெட்டின, படிச்சா வெட்டுற, விளையாட்டுனா வெட்டுற. அப்போ நாங்க மெழுகுவத்தி ஏந்தி தண்டா போறோம். நாங்க உயர்ந்தவர்களா, நீங்க உயர்ந்தவர்களாடா? ரொம்ப கோபமா இருக்குது நமக்கு. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இந்த கோபம் எனக்கு ஒரு 18-19 வயசுலயே இருந்தது. அதனால தான் நான் ஏதாவது ரொம்ப சச்சரவுக்குள்ள ஆயிடுவோமோ அப்படின்ட்டு எழுதுன்ற ஆசைக்கு வந்து அங்கேயே வந்து நம்மள விடாது கருப்புன்ற மாதிரி கருப்பு தான் நம்மளை துரத்துது. அப்ப என்னன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதம்ன்றது என்னன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறது. ஒரு பாசாங்கற்று ஒரு படிச்சவன் சொல்றோம், கலெக்டர்னு சொல்றோம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்னு சொல்றோம். யாருக்காவது ஒரு நேர்மை இருக்குதா? இந்த மக்களை வந்து என்ன தவறு, எனக்கு ஒரு நம்பிக்கையே இருக்க வரமாட்டேன் இந்த சமூகத்தின் மேல. இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. போலீஸை பார்த்தா பயமா இருக்குது, கலெக்டரை பார்த்தா பயமா இருக்குது. விசாரணைக்குன்னு கூப்பிட்டாலே விசாரணை நேர்மையா போய் நின்று தப்பு சரி, நீ அவனை ஒருத்தர் மனநோயாளி ஆக்குறாங்க, விசாரிக்கிறாங்க, இரவு பகல் அவனை விசாரிச்சு திரும்ப அவனை குற்றத்தை அவனுக்கு வர போன் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நீ வந்து இப்படி சொல்றதால தானே உன் சித்தி ஏன் இப்படி சொன்னாங்க? அவங்க சொல்றாங்க, எப்பா அடி ஆச்சு கைய காலம் வச்சா கூட நீ வந்து எதையாவது வந்து சொல்லிடாத. அவங்க கண்டிப்பா உங்களை எல்லாமே வாயில அவனே மனத்தில் திடிக்கிறதுக்கு கூட ஏன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சிறுநீர் பெய்யறது இல்லையா? செய்வானுங்க, இவன் செய்யறதெல்லாம் அவனும் செய்வான். அதனால நீ அதெல்லாம் எதுவும் இது பண்ணாதன்னு சொன்னா அதையே இவங்க வந்து தனக்கான கருவியா மாத்துற அந்த அசிங்கமான பண்பு இருக்குதுல்ல. ஏன்னா நீங்களாம் படிச்சவனை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்குது. இப்போ ரொம்ப படிச்சவருப்பா அப்படியா, ரொம்ப ஆபத்தானவருன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா படிக்கிறீங்க நீங்களாம்? படிக்கிறது எதுக்காக அரசுக்கு வரீங்க? எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க? நல்லா சம்பளம் தராங்கல்ல, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. ஏன் இந்த மாதிரி இழிவான வேலைகளை செஞ்சுட்டு நீங்கெல்லாம் உயர் சாதின்னு உயர் சாதி கலாச்சாரம் பண்பாடுன்னு எவனா சொன்னாலே அவன் மூஞ்சல காரி துப்பனம் போல இருக்குது. வெட்க கேட்டான தேசம்.